Hey guys, welcome back to our English learning series. இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னாலே ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு நோட்டு புக்கெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலிங் விலாக் தான். ஸோ இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா எப்படி ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான இங்கிலீஷ் கிளாஸ் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்போ பஸ்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் ஸ்டாண்டிங் அட் த பஸ் ஸ்டாப் ரைட் நவ். நான் இப்போது ஹைதராபாத் போகிறதுக்கான பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்த சுச்சுவேஷனில் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் ப்ரைவேட் பஸ் டு ஹைதராபாத். இப்போ நீங்கள் புக் பண்ணியிருக்க பஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படி சொல்லலாம். நான் 3 மணி நேரம் லேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். த பஸ் இஸ் ரன்னிங் 3 hours லேட். இப்போது நீங்கள் புக் பண்ண பஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். த பஸ் இஸ் அரைவிங் அட் தி பிளாட்ஃபார்ம். இப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க லக்கேஜஸ் எல்லாமே நம்ம லாக்கரில் வைப்போம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். த பஸ் அட்டெண்டன்ட் இஸ் லோடிங் மை பேக்ஸ் இன்டு த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது பஸ்ஸில் ஏறுறத நம்ம இப்படி சொல்லலாம். ஐ ஆம் போர்டிங் த பஸ் நவ். இப்போது நான் எனக்கு கொடுத்துருக்க சீட் நம்பரை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் சர்ச்சிங் ஃபார் மை சீட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இப்படி சொல்லலாம். ஐ எம் செக்கிங் த ஃபெசிலிட்டிஸ் இன் திஸ் பஸ். இப்போது பஸ்ஸில் ஏறின உடனேமே அவங்க எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் தராங்க. நான் என்னோடதை வாங்கிட்டேன் அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். தே ஆர் ப்ரொவைடிங் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹவ் காட் மைன். இங்கே மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, there is a mobile holder along with a dedicated charging port. பேக் வைக்கிறதுக்கும் இங்கே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்படி சொல்லலாம். there is a holder for keeping the bag. உள்ளே இருக்க நமக்கு மற்ற பேசஞ்சர்ஸ் நம்மளை பார்க்காத மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைவசிக்காக. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தெர் ஆர் ப்ரைவசி ஸ்க்ரீன்ஸ் ஆன் போத் சைட்ஸ் டு செப்பரேட் அஸ் ஃப்ரம் அதர் பேசஞ்சர்ஸ். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பில்லோ பிளாங்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே ஆர் ப்ரொவைடிங் அ பில்லோ அண்ட் அ ஃப்ரெஷ் பிளாங்கெட் ஃபார் ஈச் பேசஞ்சர். இப்போ சடனாக நீங்கள் வர வழியில் பஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி சொல்லலாம். த பஸ் இஸ் பஞ்சர்டு. அப்படி இல்லைனா த பஸ் ஹேஸ் காட் அ ஃப்ளாட் டயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அவங்க டயர் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே ஆர் சேஞ்சிங் த டயர். இப்போது பஞ்சர் சரி பண்ணியாச்சு அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த பஞ்சர் இஸ் ஃபிக்ஸ்டு. இப்போது பஸ் அகெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்றத த பஸ் இஸ் ஸ்டார்டிங் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியாக நாங்கள் இப்போது ஹைதராபாத் போயிட்டுருக்கோம் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபைனலி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஹைதராபாத். இப்போ நான் சேஃபாக ரீச் ஆயிட்டேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹவ் ரீச்ட் ஹைதராபாத் சேஃப்லி. நான் என்னோடய ரூமுக்கு போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு போகிறேன் அப்படின்றத ஐ எம் ஹெட்டிங் டு த லிஃப்ட் டு ரீச் மை ரூம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரூம் 4th ஃப்ளோரில் இருக்கிறதால நான் 4th ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஐ எம் ப்ரெஸ்ஸிங் த பட்டன் ஃபார் த 4th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்றத ஐ ஹவ் செக்ட் இன் டு மை ரூம், அப்படி இல்லைனா ஐ ஹவ் காட் மை ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரூமுக்கு வந்ததும் ஃப்ரெஷ் ஆகும் இல்லையா? ஸோ அதை இப்படி சொல்லலாம். ஐ எம் ஃப்ரெஷ்னிங் அப் நவ். இப்போது நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லே சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது, அதாவது ஹோட்டலும் இருக்குது அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா, த ஹோட்டல் வேர் ஐ எம் ஸ்டேயிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா த ஹோட்டல் ஹேஸ் அன் இன்ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ரெஸ்டாரண்ட் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கே போய் இப்போ நம்ம சாப்பிடலாம் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த ரெஸ்டாரண்ட் இஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஸோ லெட்ஸ் ஹெட் டவுன் அண்ட் கிராப் அ மீல். இப்போது ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லஞ்ச் இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஹேவிங் மை லஞ்ச் ஹியர் அண்ட் இட்ஸ் ரியலி குட்.
இப்போது நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை லஞ்ச், நவ் ஐம் கோயிங் டு மை ரூம் டு டேக் சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.